கம்பெனி இருக்கு, அவங்க அழைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த இவங்க இந்த எழுதிக்கிட்ட சொல்லி அவங்க அதை கூட நிறுத்தி வச்சுருக்காங்க. மீறி அவர் செஞ்சிருந்தா அப்படியே நிறுத்தி வச்சது. கம்பெனிக்காரர் தானா செஞ்சுருந்தாரு. அது அப்புறம் சொன்னீங்களா? அதே பண்ணி கொடுத்துறாங்க. இது யார் மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்க்கணும்? எதுலீங்க காரிய மண்டபம் சார், காரிய மண்டபம் 4000 பேர் கொண்ட மக்கள் வந்து நமக்கு தேவைப்படல. பில்டிங் நல்லா இருக்கு, அதுல குளியல் அறையோ இல்ல, கழிப்பறை வசதியும் இல்ல. அது ஒரு கழிப்பறை வசதி, குளியல் அறையோ வந்து இதுல தீர்மானமும் வச்சிருக்கோம். ஆனா அந்த சின்ன ஒரு லைன் சொல்லுங்க கட் பண்ணிட்டாங்க. சொல்லலாம் கட் பண்ணிட்டாங்க. ஹவுசிங் போர்டு என்ன பண்ணாலும் ஹவுசிங் பண்றாங்க. அது பண்றாங்க. கவுன்சிலர் தான் போய் கேக்குறாங்க. பப்ளிக் போனது கவுன்சிலர் தான் கேக்குறாங்க. இந்த கலெக்டர் மேட்ல வந்து புதுசா ரோடு போட்டாங்க. ரோடு அங்கங்க ஐடிசிக்கு வந்து பள்ளம் வச்சுட்டு ஃபுல்லா தண்ணி பக்கத்துல ஒரு வீட்டு ஒரே கம்ப்ளைண்ட். நிறுவனங்கள்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். அந்த நீல கலர் வீடு போட்டோ அமைச்சிருக்கா? அன்பு சகோதரர் சேர்மன் வி மதியழகன் அவர்களே மற்றும் மண்டல அலுவலர் அவர்களே, வரவேற்கின்ற அனைத்து துறை அதிகாரி பெருமக்களே, என்னோடு மக்கள் பணியாற்றும் சக மாமன்ற உறுப்பினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, இன்றைக்கு கூடுதல் சிறப்பாக வகையை வந்திருக்கின்ற செம்மஞ்சேரி காவல்துறை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் அவர்களே, முதல்வர் அவருடைய இந்த ஆட்சியிலே சிறப்பான முறையிலே எல்லா இடத்திற்கும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்ற இந்த வகையிலே எனது வார்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துல, சென்ற மழை காலத்தெல்லாம் மழை வருகின்ற பொழுது முதலாவதாக பாதிக்கப்படுவது சுனாமி நகர், ஜவஹர் நகர் பகுதி. ஆனா இந்த முறை மழை வந்து போயிருக்குது. இன்னும் எங்க பகுதியில இருந்து இந்த இடத்துல தண்ணி நிற்குது, இந்த இடத்துல எங்களுக்கு பாதிப்பு இருக்குது சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பான வேலைகளை, அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களே, இப்போ மோசமா இருக்கு. ஆனா நான் வந்து மேடத்தை கூப்பிட்டு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா போய் நேரடியாக போய் பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்குது. அதே போல பண்ணாது ப்ராஜெக்ட் இது நமக்கு அந்த 2 கல்வெட் டிஸ்டர்ப் ஆயிடுது இல்ல, ஃபுல்லா 2 கல்வெட்ல கிராஸ் ஆயிடுச்சு. லோ பண்ணணும், சரி கொஞ்சம் ஃபீல்ட் லோ பண்ணி போற மாதிரி பண்ணீங்க. அது ப்ராஜெக்ட் பண்ணும் போதே பண்ணிட்டா அது பிரச்சனை இல்லாம போயிடும். டாப் லெவல்ல தான் இருக்கு. சார்